வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஆக்கஸ் அலையன்ஸ். இந்த ஆக்கஸ் அலையன்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக நியூஸில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்கஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது 3 நாடுகளுக்கு இடையேயான கூட்டணி. இங்கிலீஷில் அலையன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலையன்ஸ்குள்ளே யார் இருப்பாங்கன்னா அந்த அலையன்ஸ் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலைஸ் ப்ளூரல், அலை சிங்குலர். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து இணைந்து கூட்டணியாக செயல்படுவதுதான் அலையன்ஸ்னு சொல்கிறோம். எதுக்கு அவங்க கூட்டணியாக செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காமன் கோல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க நடுவில் பொதுவாக ஒரு சில குறிக்கோள்கள், ஆசைகள் இது இருக்கும். அதை நோக்கி செல்வதற்காக ஒன்று சேர்ந்து வேலை செய்வாங்க. அந்த டீமை தான் நம்ம அலையன்ஸ்னு சொல்கிறோம், கூட்டணி. அப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸ் தான் இந்த ஆக்கஸ் அலையன்ஸ் அப்படிங்கிறது. இந்த அலையன்ஸில் 3 நாடுகள் இருக்காங்க, 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூஎஸ் அதாவது அமெரிக்கா, 2வது ஆஸ்திரேலியா, 3வது யூகே அதாவது பிரிட்டன். நிறைய மாணவர்கள், நிறைய இளைஞர்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கருத்தை அவங்க எடுக்கிறது இல்லை, மெக்கானிக்கலாக படிக்கிறாங்க, சூப்பர்ஃபிஷியலாக படிக்கிறாங்க. ஜென்ரலாக ஒரு கூட்டணி, ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது சோஷியல் மீடியாவில் பெரும்பாலும் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா உடனடியாக அதை இன்னொரு நாட்டோட ஆப்போசிட்டாக வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்தியா ஒரு அலையன்ஸ்குள்ளே வருதுன்னா உடனடியாக சைனாவை அடுத்த சைடில் வச்சு பார்க்குறாங்க. உடனே இந்தியா சைனா, சைனா இந்தியா, அடுத்தது சண்டை வருமா, யார் ஜெயிப்பாங்க, இப்படி தான் பார்க்குறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படிக்கிறதுக்கான முறை கிடையாது. ஓகேவா? சர்வதேச உறவுகளை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நாடுகள் கூட்டணி சேரும்போது அதுக்கு நடுவில் பவர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, அந்த டைனாமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, மாறுது, ஃப்யூச்சரில் எப்படி இந்த உலகம் நகர்ந்து போகுது, யார் கையில் செல்வாக்கு அதிகமாகுது, யார் கையில் செல்வாக்கு கம்மியாக இருக்குது, இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ உடனடியாக ஒரு போட்டியாவோ ஒரு போராவோ நம்ம பார்க்கக்கூடாது. சரி, இப்போ இந்த ஆக்கஸ் அலையன்ஸ் இதில் 3 நாடுகள் இருக்காங்க. இந்த அலையன்ஸ், இந்த கூட்டணியை எந்த ரீஜன், எந்த இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இண்டோ பசிபிக் ரீஜன், இந்த ரீஜனில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா. இதில் 2 ஓஷன்ஸ் இருக்குது, இந்தியன் ஓஷன், இன்னொன்று பசிபிக் ஓஷன். இந்த 2 ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஓஷன்ஸும் எந்த அளவுக்கு சரௌண்டு பண்ணும், அந்த அளவுக்கு நாடுகளை இந்த 2 ஓஷன்ஸும் சரௌண்ட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ பசிபிக் ரீஜனுக்குள்ளே இருக்கும். நம்ம ரஃபாக பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடில் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் நம்ம சொல்லலாம் ரஃபா. அதே போல் நார்தர்ன் டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட சைனா, தைவான், சவுத் கொரியா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், இந்த நாடுகள் எல்லாத்தையுமே உட்கொண்ட இந்த மிகப்பெரிய இந்த பரப்பு தான் இந்த இண்டோ பசிபிக் ரீஜன். இதில் நான் சொன்னது போல் பல நாடுகள் உள்ளடங்கும். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், பல ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டோ பசிபிக் ரீஜனுக்குள்ளே வரும். ஆசியாவுக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாமே இதுக்குள்ளே உள்ளடக்கும். அப்போ இவ்வளோ பெரிய ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஆக்கஸ் அலையன்ஸை கொண்டு வராங்க. ஆக்கஸ் அலையன்ஸ் நான் சொன்னது போல் எந்த 2 ஓஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன். சரி, இதில் யார் மெம்பர்ஸ்? ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன். ஆஸ்திரேலியா இண்டோ பசிபிக் ரீஜனுக்குள்ளேயே இருக்குது, ஆமாவா இல்லையா? ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜனில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரி, இவங்க ஏன் இந்த ரீஜனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த ஓஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நீர்நிலைகள் இருக்குல்ல, ஓஷன்ஸ் ஆகட்டும், சீஸ் ஆகட்டும், இந்த ஓஷன் சீஸ், இந்த ஓப்பன் ஓஷன், ஓப்பன் சீ இருக்கு இல்லையா, அதாவது நாடுகளுடைய அந்த பார்டர் இருக்கும், அந்த நாட்டினுடைய பார்டரை ஒட்டிய அந்த நீரை தாண்டி நல்லா தூரமாக போயிட்டோம்னா அது ஓப்பன் சீ, ஓப்பன் ஓஷன். இந்த ஓப்பன் ஓஷன், ஓப்பன் சீலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் காமன் தான். இங்கே எல்லா நாடுகளுமே உரிமை கொண்டாடலாம். இங்கே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. சரியா? உதாரணத்துக்கு அமெரிக்கா நினச்சா இந்தியன் ஓஷனுக்குள்ளே வரலாம், ஷிப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், நேவிகேட் பண்ணலாம்,
மிலிட்ரி ட்ரில்ஸ் நடத்தலாம். அதாவது மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆதிக்கம் செலுத்தாமல் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். இந்தியா நாம நினச்சா அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகலாம், நேவிகேஷன் பண்ணலாம். அங்கேயும் நாமளும் மிலிட்ரி ட்ரில்ஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஓஷன்ஸ் வரும்போது எல்லா நாடுகளுக்கும் சம உரிமை இருக்குது. அப்போ அந்த ஆக்கஸ் அலையன்ஸ் இதில் இருக்க மெம்பர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இண்டோ பசிபிக் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்த ரீஜனில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். அந்த ஈக்குவல் ரைட்ஸ் எங்களுக்கும் இருக்குது. அந்த ஈக்குவல் ரைட்ஸ், அதாவது இந்த உரிமைகளை, சம உரிமையை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும், நாங்கள் நிலைநாட்ட போகிறோம். இதை அந்த ஆக்கஸ் அலையன்ஸ் மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த 3 நாடுகள் இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, என்ஷூரிங் எ ஃப்ரீ ஓப்பன் இண்டோ பசிபிக் ரீஜன், இல்லை இண்டோ பசிபிக் ஓஷன். சரியா? இதுதான் அந்த ஆக்கஸ் அலையன்ஸினுடைய நோக்கம். அப்போது இங்கே ட்ரேட் ஆகட்டும், அதாவது வர்த்தகம் ஆகட்டும், பாதுகாப்பு செக்யூரிட்டி ஆகட்டும், ஜென்ரலாக நேவிகேஷன் ரைட்ஸ் ஆகட்டும், இதிலெல்லாம் சம உரிமை இருக்குது. இதை நாங்கள் நிலைநாட்ட போகிறோம் அப்படின்னு இந்த 3 நாடுகள் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இந்த அலையன்ஸில் இருக்காங்க. இதில் ஆஸ்திரேலியாவை அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி இருக்குது. ஆஸ்திரேலியா ஏற்கனவே இண்டோ பசிபிக் ரீஜன்லேயே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா பார்ட்னராக இந்த அலையன்ஸ்குள்ளே சேர்க்குறாங்க. சரிங்களா? இது இல்லாமல் இந்த ஆக்கஸ் அலையன்ஸ்குள்ளே இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி சைனாவுடைய ஆதிக்கத்தை செக் பண்ணுறது. இண்டோ பசிபிக் ரீஜனில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் இருந்தது. 1991க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சோவியத் யூனியன் இருந்த காலகட்டம் வரைக்கும், அன்னைக்கு தேதியில் வல்லரசாக இருந்த சோவியத் யூனியன், அமெரிக்கா, 2 நாடுகளுக்கு நடுவில் இண்டோ பசிபிக் ரீஜனில் யார் ஆதிக்கம் செலுத்த போகிறான்ற போட்டி இருந்தது. 1991 சோவியத் யூனியனை உடஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு தேதியில் ரஷ்யா மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு தேதியில் ரஷ்யாவுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் இல்லை. இன்னைக்கு தேதியில் யார் அங்கே மேஜர் பவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இருக்காங்க. இன்னைக்கு தேதியில் சீனாவுடைய ஆதிக்கத்தை நம்மளால் இந்த ஏரியாவில் பார்க்க முடியுது. அதுவும் அதனுடைய ஆதிக்கம் ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து ஹெஜிமோனின்னு சொல்லுவாங்க. ஹெஜிமோனி அப்படிங்கிறது ஒரு நாடு மற்ற நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்த பார்க்குறது, டாமினேட் பண்ணுற பார்க்குறது. ஓகேங்களா? எல்லா நாடுகளுக்கும் உரிமை இருக்குது, ஆனால் மற்ற நாடுகளை ஆதிக்கம் செலுத்தி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் பல இடங்களில் இதை சைனா பண்ணுது. ஸ்பெசிஃபிக்காக இண்டோ பசிபிக் ரீஜனில் பண்ணுது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு சவுத் சைனா சி, இந்த ரீஜனில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் கூட அவங்களுக்கு இந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. சவுத் சைனா சி ரீஜனில் பல இடங்களை சைனா தனக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. ஓவராலாக இண்டோ பசிபிக் ரீஜனில் சைனா ஒரு வல்லரசாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்குது. இந்த இடத்துல ஆக்கஸ் அலையன்ஸுடைய ஒரு யுக்தி என்னன்னா, சைனாவுடைய ஆதிக்கத்தை செக் பண்ணணும். இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யாரை பார்ட்னராக கொண்டு வராங்கன்னா, இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்க ஒரு முக்கிய நாடான ஆஸ்திரேலியாவை கொண்டு வராங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒத்து கவனித்தோம் அப்படின்னா மிலிட்ரி வைஸ் அவங்க ஆஸ்திரேலியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. இந்த ஆக்கஸ் அலையன்ஸ் கீழே நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸை யூகேவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்கா தான் அதை சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா 2 நாடுகளுமே ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது. அமெரிக்காவும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி, சப்மரைன்ஸ் ஜெனரலாக நேவல் டெக்னாலஜின்னு வரும்போது 2 நாடுகளுமே சுப்பீரியர் தான். ஸோ ஓவராலாக 2 நாடுகளும் சேர்ந்து டெக்னாலஜியை ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யுக்தியும் இதில் உள்ளடங்கி இருக்குது. ஆனால் சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நல்லுறவு இருக்குது. மெயினாக ட்ரேட், அதாவது வர்த்தகத்தில் நல்லுறவு இருக்குது. ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான ட்ரேட் பார்ட்னரில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சைனா. சொல்லப்போனால் 2 நாடுகள் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அளவுக்கு ட்ரேட் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியா சைனா கிட்டேருந்து நிறைய மேனுஃபேக்சர்ட் கூட்ஸை வாங்கிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா கிட்டேருந்து சைனா ரா மெட்டீரியல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அயன் ஓர், பாக்சைட், கோல், இதெல்லாம் சைனா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போ வர்த்தக உறவுகள் சைனா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது, பவர் அப்படின்னு வரும்போது, ஆஸ்திரேலியா ஒரு பார்ட்னராக என்கேஜ் பண்ணி அமெரிக்காவும் பிரிட்டனும் இன்டைரக்டாக சைனாவை இண்டோ பசிபிக் ரீஜனில்
செக் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஆக்கஸ் அலையன்ஸ். ஆக்கஸ் அலையன்ஸ் போலவே ஏற்கனவே ஒரு அலையன்ஸ் இந்தோ பசிபிக் ரீஜனில் இருக்குது. இது பேர் குவாட். குவாடில் யார் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இந்த அலையன்ஸ்குள்ளேயுமே ஏற்கனவே அமெரிக்காவும் இருக்குது, ஆஸ்திரேலியாவும் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்போ எதுக்கு தனியாக ஆக்கஸ் அலையன்ஸ்னு கேட்கலாம். ஜென்ரலாக ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா பல அலையன்ஸ் இருக்கும். அந்த அலையன்ஸ்க்கு நடுவுலையே நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்லப்போனால் ஆக்கஸ் அலையன்ஸ், குவாட் அலையன்ஸ் ரெண்டு அலையன்ஸுடைய நோக்கமும் ஒன்று தான். இந்தோ பசிபிக் ரீஜனில் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், ஃப்ரீ ஓப்பன் ரைட்ஸ் பேஸ்ட் இந்தோ பசிபிக் ரீஜன் இருக்கணும், அதுதான் நோக்கம். ஆனாலும் ஏன் செப்பரேட்டாக ஆக்கஸ் அலையன்ஸ் வச்சுருக்காங்கன்னா, ஆக்கஸ் அலையன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஆஸ்திரேலியாவை மட்டும் கொண்டு வராங்க. அதுக்குள்ளே மிலிட்ரி ஆஸ்பெக்ட் இருக்குது. சைனாவை செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் இந்த ஆக்கஸ் அலையன்ஸ்குள்ளே உள்ளடங்கி இருக்குது. அதனால் குவாட் அலையன்ஸ் இல்லாமல் செப்பரேட்டாக இந்த அலையன்ஸை நம்மளால் கவனிக்க முடியுது. ஆனாலும் குவாட், ஆக்கஸ் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். குவாடுக்குள்ளே ஏற்கனவே இந்தியா ஒரு மெம்பர். அதனால் குவாட் அலையன்ஸ்குள்ளே இருந்து இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்கஸ் அலையன்ஸோட சேர்ந்தும் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்தியா எ மெம்பர் ஆஃப் குவாட். இந்தியா கேன் ஒர்க் வித் ஆக்கஸ் அலையன்ஸ். இந்தோ பசிபிக் ரீஜன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ஃபார்ம் பண்ண அலையன்ஸ். அது இல்லாமல் அந்த காலத்துலேருந்து அங்கே ஒரு சில முக்கியமான அலையன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனேயே ஒரு விதமான நெட்வொர்க் இந்தோ பசிபிக் ரீஜனில் வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய பேர் 5 ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 5 கண்கள்னு நம்ம சொல்லலாம். இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. இந்த 5 ஐஸ் பார்ட்னர்ஷிப்குள்ள நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியாவையும் இந்தோ பசிபிக் ரீஜன்லேயே பார்ட்னர்ஸாக வச்சுருக்காங்க. யார்? வெஸ்டர்ன் பவர்ஸ். அப்போது இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படின்னு வரும்போது அந்த காலத்தில் இருந்தே இந்த வெஸ்டர்ன் பவர்ஸ்னுடைய ரோல் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதனுடைய எவல்யூஷன் தான் இந்த ஆக்கஸ் போன்ற ஒரு அலையன்ஸ். ஆக்கஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம சைனாவை மட்டுமே வில்லனாக பார்க்குறோம். அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏதோ ரொம்ப பெனோவலண்ட் கண்ட்ரிஸ் மாதிரியும் சைனா தான் வில்லன் மாதிரியும் பார்க்குறோம். சைனா பல விதங்களில் வில்லனாக ஆக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்க ஹெஜிமோனியை காட்டுறாங்க, அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன உணரணும் அப்படின்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் அந்த காலத்துலேருந்தே வல்லரசு, அந்த காலத்துலேருந்தே ஆதிக்க சக்திகள், ஏகாதிபத்திய சக்திகள், இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ். இவங்களால நாளைக்கு இந்தோ பசிபிக் ரீஜனில் ஒரு சில சிக்கல்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் இந்தியா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்கஸ் அலையன்ஸையும் நம்ம ஒரு விதமான ஒரு சஸ்பிஷனோடு நம்ம பார்க்கணும். அப்போது இவங்களுமே ஆதிக்க சக்திகள் தான். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. 3 நாடுகளும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்காங்க. பல இடத்துல இவங்க ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானில் இவங்க 3 பேருடைய ரோல் இருக்குது, முக்கியமான ரோல் இருக்குது. அப்போது இந்த ஆக்கஸ் அலையன்ஸ்குள்ளேயே ஒரு ஏகாதிபத்தியம் இருக்குது. இங்கே இந்தியா கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைனாவை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறோமோ அமெரிக்கா மேலேயும் பிரிட்டன் மேலேயுமே நம்ம ஒரு கண்ணு வைக்கணும். இவங்களோட பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணலாம். இவங்களையும் நம்மளால் ஃபுல்லாக நம்ப முடியாது. இவங்களை ஒரு விதமான கார்டியன் ஏஞ்சல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே கிட்டத்தட்ட இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் தான். அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்காகவும் கோல்ஸ்க்காகவும் இந்தோ பசிபிக் ரீஜனில் வராங்க. இங்கே நம்ம தாராளமாக ஆக்கஸ் அலையன்ஸோட ஒர்க் பண்ணலாம். ஆல்ரெடி குவாடுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சைனாவை எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணுறோமோ இந்த ஏகாதிபத்திய சக்திகளையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம இன்னும் பார்கெயின் பண்ணணும். இங்கே எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் பவர்ஸ் அலையன்ஸ் டீல்ஸ் அவங்க சைன் பண்ணுறாங்களோ, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களோ, நாமளும் எங்கே அலையன்ஸ் கேட்கணும் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ஸில் கேட்கணும். புரியுங்களா? அட்லாண்டிக் ரீஜனில் நாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட அங்கே டீல் சைன் பண்ணணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோடையோ பிரிட்டனோடையோ அட்லாண்டிக் ஓஷன், மெயினாக நார்த் அட்லாண்டிக் ரீஜனில் நாம் இந்த மாதிரி அலையன்ஸஸை ஃபார்ம் பண்ணணும். நமக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே நேட்டோ அப்படிங்கிற மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்கே உலகத்திலே பெரிய மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இதுதான். அவங்களோட நாம் என்ன பண்ணணும்னா ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஸோ நம்முடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை நாம் எங்கே கொண்டு போனோம் அப்படின்னா அட்லாண்டிக் ரீஜனில் கொண்டு போனோம். ஸோ நம்ம இந்தியன் ஓஷனில் மட்டுமே நம்ம ஒரு ரீஜனல் பவராக இருந்தால் மட்டும் பத்தாது. எப்படி அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் இங்கே வராங்களோ நாமும் அங்கே போகணும். ஸோ நம்மளுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை நாம் ஃபார் ஆஃப் பிளேசஸ்க்கு கொண்டு போகணும். அப்போ ஆக்கஸ், குவாட் போன்ற அலையன்ஸை நாம் எங்கே கொண்டு போகணும்? வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் கொண்டு போய்
அங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட நாம் ஃப்யூச்சரில் சைன் பண்ணணும். இப்படி சைன் பண்ணும்போது தான் இந்தியாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பவர் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் போய் சேரும். அப்போ தான் நம்மளால் ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக ஆக முடியும். ஸோ நம்ம ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும், லாங் டேர்ம் விஷன் நமக்கு இருக்கணும். அப்போ இந்தோ பசிபிக் ரீஜனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதாது, இந்தியாவும் குளோபல் லெவலில் ரீச் ஆகணும். ஃப்யூச்சரில் நாம் யூரோப்பியன் பவர்ஸ், அது இல்லாமல் நார்த் அமெரிக்கன் பவர்ஸான கனடா, அமெரிக்கா, இவங்களோட பெசிபிக் ஓஷன்லேயும் சரி அட்லாண்டிக் ஓஷன்லேயும் சரி நாம் நிறைய அலையன்ஸ் டீல்ஸை சைன் பண்ணணும். இது இந்தியாவுக்கு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்க்கும். நன்றி.